Hi everyone, welcome to spicetamil. நான் என்னைக்காவது சோம்பேறியா இருக்கும்போது சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் வச்சிருவேன். ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி தக்காளி சோறு செய்வேன். செம்மையாக இருக்கும். சாதம் நிறைய மிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் மறுநாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் இது வேறு டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அரிசிக்கான அளவு சொல்கிறேன். 1 கப் சாதம் கிடையாது, 1 கப் அரிசி. இது 3 பேர் சாப்பிட்லாம். ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 இன்ச் பட்டை, 6 கிராம்பு, 1 ஏலக்காய். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக புதினா, வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இது தக்காளி சாதம்ன்றதுனால 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு கரைஞ்சி போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரையணும். அப்பப்போ இந்த கரண்டி வச்சு குத்தி விட்டுருங்க. சீக்கிரமாக கரைஞ்சிரும். தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு. நல்லா கரைஞ்சிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தயிர் 1/2 கிளாஸ் சேர்க்குறேன். இந்த தக்காளி சாதத்தில் டேஸ்ட்டே இந்த தயிர்லேருந்து தான் வரும். 1 கப் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தயிர் சேர்த்தா போதும். கொத்தமல்லி தண்டோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெய் இல்லாமலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தோட இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுற வேண்டியது தான். எனக்கு சாதம் சூடாக இருந்ததுனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டேன். சாதம் ரொம்ப ஆறி போயிருந்ததுன்னா கடாயிலேயே சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே தம்க்கு விட்டுருங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான தக்காளி சோறு லஞ்சுக்கு மட்டும் இல்லை, டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அவிச்ச முட்டை, சிக்கன், மட்டன் இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்ன, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.